நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ எஸ்ஐயில் அடிஷ்னல் ரிசல்ட்டை விட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலும் முடிஞ்சிருச்சு. ஃபிசிக்கல் முடிஞ்சு வைவா வாய்ஸ்க்கு அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டு யார் யார் செலக்ட் ஆகிருக்கா, எவ்வளோ பேர் இதில் செலக்ட் ஆகிருக்காங்க, இதில் வந்து இப்போ ஃபிசிக்கல் பண்ணவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, ஏற்கனவே ஃபிசிக்கல் பண்ணவங்க இருக்காங்க இல்லைங்களா, அதாவது ஏற்கனவே ஃபிசிக்கல் முடிஞ்சது, ஃபஸ்ட்லேயே ஃபிசிக்கல் முடிஞ்சவங்க, ஃபஸ்ட்டே செலக்ட் ஆகி ஃபிசிக்கல் முடிஞ்சவங்க, அதில் வந்து இன்டர்வியூக்கு வராதவங்க இதில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, இப்போ அவங்களுக்கு எத்தனை பேருக்கு இன்டர்வியூ வந்திருக்கு அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். முக்கியமாக இந்த ரிசல்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓப்பன் கேண்டிடேட்ஸ். இந்த அடிஷ்னல் ரிசல்ட்டில் ஓப்பன் கேண்டிடேட்ஸில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, இந்த ஃபிசிக்கல் முடிஞ்சு எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, ஏற்கனவே ஃபிசிக்கல் பண்ணி எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, ப்ளஸ் எந்தெந்த கம்யூனிட்டியெல்லாம் இதில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்க பிசி மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோ இந்த ரிசல்ட் சம்மந்தமாக அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக எஸ்ஐ மாணவர்கள் இப்போ இன்டர்வியூ போகிறவங்க அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இதில் நம்ம நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத நம்ம இதெல்லாம் செக் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபிசிக்கல் முடிஞ்சவங்க இதில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, ஏற்கனவே ரிசல்ட் வந்து இன்டர்வியூக்கு கட் ஆஃபில் போனவங்க அவங்க எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, ப்ளஸ் எந்தெந்த கம்யூனிட்டியில் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் எடுத்துருக்கோங்க. இதில் இந்த ப்ளூ கலர் பேனல் எழுதியிருக்கேன் இல்லைங்களா, அந்த 72.5 72.5லாம் எழுதியிருக்க பாருங்கள். இந்த ப்ளூ கலர் பேனலாக எழுதியிருக்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபிசிக்கல் பண்ணவங்க, முன்னாடியே ஃபிசிக்கல் பண்ணி அவங்க வந்து இன்டர்வியூக்கு வராதவங்க இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க. அந்த மார்க் எழுதியிருக்கேன் 72.5லாம். இந்த ரெட் கலர் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா 56.5 59.5 52.5 இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஃபிசிக்கல் போனவங்க. இப்போ ஃபிசிக்கல் போனவங்களுடைய ஃபிசிக்கல் மார்க்கு நம்மளுக்கு விடலை, நம்மளுக்கு அது தெரியலன்றதுனால அவங்களுடைய எக்ஸாம் மார்க் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இதெல்லாம் எப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம TNUSRB அவங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா அந்த அச்சீவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ்ன்ட்டு அதில் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம அதில் இருக்க இந்த ஜாயிண்ட் ரெக்குமெண்டில் இருக்கிற எல்லா பிடிஎஃப்மே அதில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாம் இந்த ரிசல்ட்லேருந்து ஃபிசிக்கல் பண்ணவங்க, கடைசியாக வைவா பண்ணவங்க, அப்புறம் ஃபைனலாக செலக்ட் ஆனவங்க எல்லா ரிசல்ட்டுமே அதில் இருக்கும். அந்த பிடிஎஃப்லாம் நம்ம எடுத்து அது இதையும் கம்பேர் பண்ணி அவங்களுடைய மார்க் என்ன, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இப்போ ஃபிசிக்கல் போனாங்க இல்லைங்க, அவங்களுடைய மார்க் பார்த்திங்கன்னா ஓவராலாக எக்ஸாம் எழுதினவங்க எல்லாரும் மார்க்குமே அதில் ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஓவராலாக எக்ஸாம் எழுதினவங்க எல்லாரும் மார்க்குமே பிடிஎஃப் இருக்கும். அதுலேருந்து நம்ம அவங்களுடைய மார்க்கெலாம் எடுத்துருக்கோம். இப்போ இதில் எந்தெந்த கம்யூனிட்டி வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டியுமே அதில் இருக்காங்க. முக்கியமாக இந்த அடிஷ்னல் கேண்டிடேட்ஸ் ரிசல்ட்டை விட்டதே பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸிங்காக அந்த ஜென்ரல் கோட்டாவில் சில கம்யூனிட்டிஸ்லாம் அதில் வர முடியல அப்படின்றதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து எல்லா கம்யூனிட்டியுமே இருக்காங்க. நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில கம்யூனிட்டி மட்டும் தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். அப்படிலாம் இல்லைங்க, இதில் எல்லா கம்யூனிட்டியுமே இருக்காங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, SCA, ST, BCM, முஸ்லீம் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதில் இருக்காங்க. இப்போ இதில் வந்து இப்போ ஃபிசிக்கல் பண்ணவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, ஏற்கனவே ஃபிசிக்கல் பண்ணி இன்டர்வியூ வராதவங்க இப்போ இன்டர்வியூக்கு எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத இதில் நம்ம பார்க்கலாம். நம்ம மொத்தமாக இதில் செக் பண்ணி பார்த்துங்க. மொத்தமாக செக் பண்ணி பார்க்கும்போது பாதி பேர் இதில் இருக்கிறவங்க இப்போ ஃபிசிக்கல் பண்ணவங்க, பாதி பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபிசிக்கல் போய் இன்டர்வியூக்கு வராமல் வெளியில் வந்தவங்க. அப்படி பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக 174 பேர் ஓப்பன் கேண்டிடேட் இருக்காங்க. அந்த 174 பேரில் 88 பேர் ஆல்ரெடி ஃபிசிக்கல் பண்ணி இன்டர்வியூக்கு வராதவங்க. இப்போ அடிஷ்னல் ரிசல்ட்டில் ஃபிசிக்கல் போய்ட்டு செலக்ட் ஆனவங்க பார்த்திங்கன்னா 86 பேர் இருக்காங்க. இதில் வந்து 2 பேர் ஆல்ரெடி ஃபிசிக்கல் பண்ணவங்களே பார்த்திங்கன்னா அவங்களே அதிகமாக இருக்காங்க. 2 பேர் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ ஃபிசிக்கல் பண்ணவங்க 86 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. மொத்தமாக 174 பேர். இது வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஃபோர்ட்ஸ் கோட்டாவோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவோ பார்க்கல. இப்போ இந்த ரிசல்ட்டில் வந்து அடிஷ்னல் ரிசல்ட்டு விடும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் சில கம்யூனிட்டிஸ் மட்டும் வரல. முக்கியமாக SC, SCA, ST, BCM இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களாம் யாரும் ஜென்ரல் கோட்டாவில் வரல அப்படி சொல்லிட்டு கேஸ் போட்டதாகவும், அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அடிஷ்னல் ரிசல்ட்டு விட்டு
ஃபிசிக்கல் பண்ணி இப்போ இன்டர்வியூ விட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கமிட்டியுமே இருக்காங்க. இப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் வராதவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு கமிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்சி கமிட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த எஸ்சி கமிட்டியில் இந்த லிஸ்ட்டில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நம்ம இதில் செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் தாங்க செலக்ட் ஆகிருக்காங்க. ஜென்ரல் கோட்டா மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஜென்ரல் கோட்டாவில் மென்ஸ் மட்டும் சொல்கிறோம். 35 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் வந்து 72.5 ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். எஸ்சி கம்யூனிட்டியில் 72.5 அவர் மட்டும்தான் இருக்கார். மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 72. நம்ம இதில் போட்டிருப்போம் ப்ளூ பேனாவில். அந்த 72 இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியாக இருப்பாங்க. அதில் வந்து அவங்க இப்போ அந்த எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து இப்போ அடிஷ்னல் ரிசல்ட் வந்திருப்பாங்க இல்லைங்களா, ஃபிசிக்கல் போயிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க் வந்து 59.5ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எஸ்சி கம்யூனிட்டி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 60 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அரை மார்க் கம்மி பண்ணி 59.5 இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 59.5 இதில் இருக்காங்க. அப்போ 59.5 இருக்கவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியாக இருப்பாங்க. அப்போ ஓவராலாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 35 பேர் இருக்காங்க. மற்றபடி நம்ம அது பக்கத்தில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் யார் யார் என்னென்ன கம்யூனிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எஸ்சி, எம்பிசி, பிசி, எம்பிசி, பிசி இந்தமாரி எல்லா கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்காங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபிசிக்கலில் வந்து உமன் போஸ்டிங் ஃபுல்லாகலை அப்படின்னா அவங்களுடைய ரெஸ்பெக்ட் கம்யூனிட்டியிலேருந்து மென்னை வந்து போடுவாங்க. அப்படி கூட இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கலாம். அவங்க ஃபிசிக்கல் டிஸ்குவாலிஃபை ஆனதுனால அதுலேருந்து கூட அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா மென்னை எடுத்து போடுவாங்க. அந்தமாரி கூட இருக்கலாம். அப்போ ஓவராலாக இதில் செலக்ட் ஆகிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174 பேரில் அதில் நம்ம ஓப்பன் கேண்டிடேட்ஸ் எஸ்சி கம்யூனிட்டி அவங்க பிஎஸ்டியும் எதுவுமே கிடையாது. வெறும் மென்னு மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா 35 பேர் இருக்காங்க உள்ளாக. மற்றபடி அதர் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம செலவு பண்ணி யார் யார் எவ்வளோ மார்க்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பார்க்குறதுக்கான முக்கியமான காரணம் நம்மளும் பார்த்திங்கன்னா இதில் சம்மந்தப்பட்டிருப்போம். அதனால தான் நம்ம செக் பண்ணி பார்த்து நம்ம இதில் சொல்லியிருப்போம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அடிஷ்னல் ரிசல்ட் விட்டது எல்லாமே இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்சிஏ கம்யூனிட்டி, எஸ்டி, பிசிஎம் இந்த கம்யூனிட்டி மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கிறது நம்ம அந்த ரிசல்ட்டெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ மெம்பர்ஸ் வந்துருக்காங்க. இதில் வந்து யார் எந்தெந்த கம்யூனிட்டி மேஜராக இருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்களுமே அதை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னா நீங்கள் வந்து இந்த அடிஷ்னல் ரிசல்ட் விட்டாங்க இல்லைங்களா, அதை கையில் வச்சுங்க. மற்றபடி எல்லா மார்க் இப்போ இந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் விட்டுருந்த முக்கியமான ரிசல்ட் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. என்னென்ன ரிசல்ட்டுனா எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் விட்ருப்பாங்க, அந்த ரிசல்ட்டை கையில் வச்சு செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாதவங்க இப்போ இந்த அடிஷ்னல் ரிசல்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணாததுனால தான் இப்போ அடிஷ்னல் ரிசல்ட்டில் பாஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அவங்களோட மார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் மொத்த மார்க்ஸ் இருக்கும். ஓவராலாக எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுடைய மொத்த மார்க்ஸ் இருக்கும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து மெயின் எக்ஸாம் மார்க், இந்த எல்லா மார்க்கும் மொத்த மார்க் இருக்கும். அதுலேருந்து எடுத்தான். இப்போ அந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்லேருந்து தான் எடுத்தான். அடுத்து இந்த ப்ளூ கலரில் 72.5 இருக்குது இல்லைங்களா, அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணவங்களுடைய மார்க்குன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில் இருக்கிறது. அதில் வந்து தெளிவாக இருக்கும் அவங்களுடைய ரிட்டன் மார்க்கும் ஃபிசிக்கல் மார்க்கும், அதில் அவங்களுக்கு தெளிவாக இருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் மார்க்கு உங்கள் நம்பர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மார்க் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்கள். அடுத்து இன்டர்வியூ வர போகிறது எது எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட 174 பேர் இதில் உமன் கேண்டிடேட்ஸுமே இருக்காங்க. 174 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்களை நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நல்லா இன்டர்வியூ பண்ணுங்கள். வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கான்ஃபிடெண்ட்டாக இன்டர்வியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.